வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் என் தேவதை. கதைக்குள்ள போலாமா? வில்லுப்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்த லதா வெறிச்சோடி இருக்கும் அந்த தெருவை பார்த்தவாறு அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். சற்று தூரத்தில் ஒரு மனிதன் சைக்கிளில் ஏதோ மூட்டையை ஏற்றி கொண்டு வர, ஐயா கொஞ்சம் நில்லுங்க என்று அவர் அருகில் சென்றாள். என்ன தாயி என்று அந்த முதியவர் நின்று அவளை ஏற இறங்க பார்த்தார். ஐயா, இங்கிருந்து சங்கரன்பட்டிக்கு போகணும். எப்படி போறது? அதுவா தாயி, இங்கிருந்து அது 13 கிலோமீட்டர் ஆச்சேம்மா. நடந்துலாம் போக முடியாது, பஸ்ல தான் போகணும். அப்படியா? பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? அதோ தெரியுது பாரு அந்த புளிய மரம், அங்கதான் பஸ் வந்து நிற்கும். ஆனா கடைசி பஸ் போயிடுச்சு ஆத்தா. இந்த பக்கம் 6 மணிக்கு மேல பஸ் போகாதுமா. அடடா, அப்படியா? நாங்க போய் ஆகணுமே. வேற ஆட்டோக்காரன்னு எதுவும் கிடைக்காதா? அட, அந்த ஊருக்கு ஆட்டோலாம் ஒன்றும் போகாதுமா. அந்த பக்கம் ரோடுலாம் ஒன்றும் சரியா இருக்காது. ஒன்று செய், இந்த பக்கம் சந்தைக்கு போயிட்டு யாராவது அந்த ஊருக்கு போவாங்க, அவங்கள வேணா கேட்டு அவங்க கூட வண்டியில போயிடாத்தா என்று சுற்றி பார்த்தவர் சற்று தூரத்தில் ஒரு மாட்டு வண்டி வருவதை பார்த்து, ஆத்தா உனக்கு நல்ல நேரம்தான், நாம பாண்டித்துறையே வரான், அவங்க கூட போயிடு, அவனும் அந்த ஊரு தான், கொஞ்சம் இரு என்று அவளிடம் கூறிவிட்டு, எலே பாண்டி என்று குரல் கொடுத்தார். லதா அந்த மாட்டு வண்டியில் வரும் முதியவரை உற்று பார்த்தாள். இந்த வயதிலும் நல்ல வலுவேறிய தேகமும் காவி ஏறிய வேட்டி சட்டையும் தலையில் மேல் துண்டை எடுத்து கட்டிக்கொண்டு மாட்டு வண்டியை ஓட்டி வரும் அந்த முதியவரை பார்த்து கொண்டு சற்று முன்னால் நடந்தாள். மாட்டின் மூக்கணாங்கயிறை பிடித்து நிறுத்திய பாண்டியன் சைக்கிளில் இருந்த பெரியவரை பார்த்து, எலை செங்கோடா, என்ன விஷயம், ஏன் கூப்பிட்ட என்று கேட்டார். பாண்டியா, இந்த பொண்ணு உங்க ஊருக்கு தான் போகணுமா? பாவம், இந்த பக்கத்துக்கு புதுசு போல இருக்கு, வழி தெரியாம முழிச்சிட்டு நின்றுட்டு இருந்தது. இந்த நேரத்துக்கு பஸ்ஸும் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். சண்டைக்கு வந்த பயலுங்க யாராவது போனா அவங்க கூட அனுப்பி வைக்கலான்னு இருந்தேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. ஏன்பா, உன் வண்டியில் அந்த புள்ளியை ஏற்றி கொண்டு போய் இறக்கி விட என்றார். பாண்டியன் லதாவை உற்று பார்த்தார். பாவம், சின்ன பொண்ணா இருக்கியே, தனியாவா வந்தாத்தா? ஆமா, அங்க யார பார்க்கணும்? அந்த ஊர் பிரசிடெண்ட பார்க்கணும். அப்படியா? சரி வாரா சத்தி போலாம் என்று அழைத்தார். அப்ப சரிப்பா, பத்திரமா கூட்டிட்டு போ, நான் வரேன் என்று சைக்கிள் எடுத்துக்கொண்டு கிளம்பினார் செங்குடன். சரி சரி என்று அவரிடம் கூறிய பாண்டியன், ஏம்மா வண்டியில ஏறிட்டியா? பார்த்து பத்திரமா ஏறுமா என்று பின்னால் பார்த்து குரல் கொடுத்தார். பெட்டியையும் பேக்கையும் உள்ளே வைத்த லதா கால் வைத்து ஏற எந்த வசதியும் இல்லாமல் எப்படியோ தட்டு தடுமாறி கொண்டு ஏறி அமர்ந்தாள். போலாமா ராசாத்தி? பார்த்து பத்திரமா உட்காராத்தா. போற பாதை அவ்வளவு ஒன்றும் சரியா இருக்காது. எங்க அந்த பிரசிடென்ட் ஐயா கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம், அதெல்லாம் அவர் காதலியே போட்டுக்க மாட்டார் என்று கூறிக்கொண்டே மாட்டின் கயிற்றை பிடித்து கொண்டு அதை விரட்ட ஆரம்பித்தார். மாடுகள் மெல்லமாக அசைந்து நடக்க ஆரம்பித்தது. ஏன் அத்தா, உன் பேர் என்ன என்று திரும்பி பார்க்காமலேயே கேட்டார் பாண்டியன். என் பேரு லதா. அப்படியா? ஆமா, பிரசிடென்ட் ஐயா உனக்கு வரவா? இல்ல தாத்தா, நான் தொல்பொருள் ஆராய்ச்சி பற்றிய படிப்பு படிக்கிறேன். அதை பத்தி ஒரு தீசியஸ் எழுதணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். எங்க ப்ரொஃபஸர் தான் அந்த பிரசிடென்ட் சங்கரன் ஐயாவை போய் பார்க்க சொல்லி லெட்டர் கொடுத்து அனுப்புனாரு. ஓ அப்படியா? அதுதானே பார்த்தேன். அந்த ஐயாக்கு உறவுக்காரரா இருந்தா இந்நேரம் அவர் கார் இல்ல அனுப்பியிருப்பாரு. நீ ஏதோ படிப்புக்காக வந்திருக்கியா? என் அழகி கூட அப்படிதான், நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டுது. ஆனா எங்க அத்தை தான் அதை படிக்க விடாம பியூசியோட நிறுத்தி பிடிச்சு. அதுக்கே அது அழுது அமக்கலம் பண்ணி படாத படுபட்டுடுச்சு என்று சிரித்தார். யாரு தாத்தா அந்த அழகி என்று லதா கேட்பதற்குள் அவளது செல்போன் ஒலித்தது. அந்த எண்ணை பார்த்ததும் அவள் முகம் மலர அதை எடுத்து பேசினாள். சொல்லுங்க அருண் என்று ஆரம்பித்து அனைத்தையும் பேசிவிட்டு கடைசியில் வெட்கத்தோடு சிரித்து கொண்டே காலை கட் செய்து பேக்கில் வைத்தாள் லதா. என்ன ராசாத்தி, உன்னை கட்டிக்க போறவரா என்று திரும்பி பார்க்காமலேயே கேட்டார் பாண்டியன். அவரை ஆச்சரியமாக பார்த்த லதா, ஆமா தாத்தா, எப்படி கரெக்டா சொல்றீங்க என்று கேட்டாள். எல்லாம் நீ வெட்கத்தோட பேசினதுதான். அதுவும் இல்லாம உன்னை இம்புட்டு அக்கறையா எல்லாம் கேட்டு விசாரிக்கிறாரே, அதுதான். ஏன்னா கல்யாணம் ஆகி புருஷன் ஆகிட்டா இப்படிலாம் அக்கறையோட விசாரிக்க மாட்டானுங்க இந்த காலத்து பயப்பிள்ளைங்க. ஏன்னா காதலிக்கும் போது இருக்கிற அக்கறை கல்யாணத்துக்கு அப்புறம் காணாம போயிடும்.
என்னதான் இந்த காலத்து பிள்ளைங்களோட காதலோ. ஆமா, இந்த தம்பி எப்படி என்று சிரித்தார். லதாவும் சிரித்து விட்டு, தாத்தா, நீங்க நினைக்கிறது போலலாம் இல்ல, இவர் ரொம்ப நல்லவர் தான் என்று வெட்கத்தோடு கூறினாள். என்னவோ போத்தா, அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி போன்லாம் இல்ல. அவ்வளவு ஏன், நாங்க ஒரே ஊர்ல இருந்தாலும் அடிக்கடி பார்த்து கூட பேசிக்க முடியாது. ஆனா நாங்களும் தான் காதல் பண்ணோம். அது இம்புட்டு வயசானாலும் இப்போவும் உறுதியா இருக்கு. ஆனா இந்த காலத்துல எல்லா வசதியும் இருக்கு. அதுதான் ஓயாம நீங்க பேசிட்டு இருக்கிறதால காதலும் சீக்கிரமா ஓஞ்சி போயிடுது என்று சிரித்தார். காதலை பத்தி இவ்வளவு அனுபவத்தோட பேசுறீங்களே, அப்படின்னா நீங்களும் காதல் கல்யாணம் பண்ணவர் தானா என்று ஆச்சரியமாக கேட்டாள். பின்ன என் அழகிய நான் உயிருக்கு உயிரா இல்ல காதலிச்சேன், அவளும் என் மேல உசுரா இல்ல இருப்பா. அப்படியா? அப்ப முதல்ல சொன்னீங்களே அழகி, அவங்க தானா? நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அவங்கள என்று அவளாக கேட்டாள். ஆ, பின்ன ஒருத்திய மனசுல நினைச்சிட்டு வேற ஒருத்தி கழுத்துலயா தாலி கட்டுவேன் இந்த பாண்டியன்? என் அழகிய அலேக்கா தூக்கிட்டு வந்தில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்று விழித்திருந்த மீசியை முறுக்கி கொண்டார். லதா கலகலவென சிரித்து விட்டு, அப்படியா? அப்ப உங்க காதல் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கே. இந்த மாட்டு வண்டியும் மெதுவா போகுது, அது வரை உங்க காதல் கதையை சொல்லுங்களேன் தாத்தா. நீங்களும் பாட்டியும் எப்படி காதலிச்சிங்க, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்று கேட்டுக்கொண்டு முன்னால் வந்து சரியாக அமர்ந்து கொண்டாள். இந்த கிழவங்க கதையை கேட்க இம்புட்டு ஆசைப்படுற. சரியாத்தா, சொல்றேன். ராசாத்தி, அங்க இளநீர் இருக்கா பாரு, அது எடுத்து ஓரமா வச்சுட்டு நல்லா உக்காந்துக்க என்றார். தோ 2 இளநீர் இருக்கு தாத்தா, பத்திரமா வச்சிருக்கேன் என்றாள். அது என் அழகிக்கு தான் வாங்கிட்டு போறேன். வரும்போது வாங்கிட்டு வர சொன்னான். நானே மரத்துல ஏறி பறிச்சு போறேன்னு சொன்னேன். ஆனா கிழவி, வேண்டாமாம்மா, இந்த வயசுல எதுக்கு மரத்துல எல்லாம் ஏறிக்கிட்டு தவறி கிவறி விழுந்துட்ட போற, உனக்கு எதனா ஆனா என்னால தாங்க முடியாது, நாளைக்கு சந்தையில இருந்து வாங்கிய போதும்னு சொல்லிட்டா. அடேங்க அப்பா, அவ்வளவு பாசமா அவங்களுக்கு உங்க மேல என்று சிரித்தல்லத்தா. என்ன ராசாத்தி அப்படி கேட்டுப்பிட்ட? சின்ன வயசுல என்கிட்ட பழகக்கூடாதுன்னு அவங்க ஆத்தா அதை போட்டு அடிக்கும், சூடுலாம் கூட வைக்கும். ஆனாலும் அவங்க அப்பா ஆத்தாளுக்கு தெரியாம என்னை பார்க்க ஓடி வந்துடுனா பாரேன். அப்படியா? ஏன் அவங்க அம்மா அப்பா அவங்க கூட பழகக்கூடாதுன்னு சொன்னாங்க? ஒருவேளை ஜாதி பிரச்சனை? அட, அதெல்லாம் ஒன்னும் இல்ல அத்தா, அது என் மாமன் பொண்ணுதான். அப்படியா? அப்ப என்ன பிரச்சனை? நான் ஒரு முரட்டு பயலா ஊருக்குள்ள சுத்திட்டு திரிஞ்சேன். வேலை வெட்டின்னு ஒன்றும் இல்லை. எங்க அப்பா சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டாரு. எங்க ஆத்தா தான் எனக்கு எல்லாம். எங்க அப்பா விட்டுட்டு போன 2 ஏக்கரா நிலமும் ஒரு ஓட்டு வீட்டையும் வச்சுக்கிட்டு எங்க அத்தா என் கூட மல்லு கட்டி வளர்த்துட்டு இருந்தது. எனக்கு சூதுவாது ஒன்றும் தெரியாது. ஆனா பாசத்துக்காக எவன் தலைய வேணாலும் எடுக்க தயங்க மாட்டேன். அநியாயத்தை பார்த்தா கைய ஓங்கிடுவேன். அதுக்காகவே என்னை காளி பையன்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு இருப்பாங்க. என்னை பார்த்தாலே அம்புட்டு பயலுக்கும் பயந்தான். அப்படியா? ஆமாத்தா. ஆனா நான் கட்டுப்படுறது என் அழகிக்கு ஒருத்தி தான். இப்படிப்பட்ட என்னை விரும்புறேன்னு சொன்னா பொண்ணை பெத்த எந்த அப்பா அத்தாதான் ஒத்துப்பாங்க? என்னதான் சொந்த தாய் மாமனா இருந்தாலும் எங்க மாமனும் எனக்கு அவர் பொண்ணை கட்டி கொடுக்க தயங்கினாரு. எங்க அத்தைக்கு அவங்க அண்ணன் பசங்க இருக்க, எனக்கு எப்படி பொண்ணை கொடுக்கறதுன்னு கோபம். ஆனா என் அழகி என் மேலதான் உசுரா இருந்தது. அப்படிதான் ஒரு வாட்டி திருவிழா அப்ப நான் அதுக்கு வலையில வாங்கி கொடுத்தேன். அதை எவனை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் வத்தி வச்சிட்டான். அன்னைக்கு எங்க அத்தை என் அழகி இழுத்து போட்டு, அம்மா என்று அழகின் அலறல் சத்தம் கேட்டு, என்னாச்சு என்று சாம்பசிவம் அடுப்படிக்கு ஓடினார். பரமேஸ்வரி அழகியின் காலில் சூடு போட்டுவிட்டு அந்த கரண்டியுடன் ஆவேசமாக அவளை முறைத்து கொண்டு நின்றிருக்க, அழகி வலியால் துடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். ஏய், என்னடி இது என்றவர் பதறிக்கொண்டு தனது மகளின் அருகில் அமர்ந்து அந்த காயத்தை பார்த்து பதற, இவளுக்கு என்ன கொழுப்பு இருந்தா அந்த காளி பைய கூட சேர்ந்து திருவிழாவுல சுத்தி இருப்பா, அதுக்குதான் சூடு போட்டேன் என்றவள் ஆவேசமாக கூற, ஏமா எதுக்குமா இப்படி பண்ற? நான் தான் உனக்கு படிச்சு படிச்சு சொல்றேன் இல்ல, அந்த பைய கூட சேராதுன்னு என்று தனது மகளை பார்த்து புலம்பினார். அப்பா, அம்மா காலில் மட்டும் இல்ல, என் உடம்பு பூரா சூடு போட்டாலும் நான் என் மாமா கூட பழகிறத விட மாட்டேன். அவர்தான் எனக்கு எல்லாம் என்று உறுதியாக கூறினாள் அழகி. உன்னை வெளியில விட்டாதானே? என்னங்க,
நீங்க என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. அடுத்த வெள்ளிக்கிழமை இவளுக்கும் எங்க அண்ணன் மகனுக்கும் கல்யாணம். போய் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க என்று கத்தினாள் பரமேஸ்வரி. அப்பொழுது அம்மாடி அழகி என்று பதட்டமாக உள்ளே ஓடி வந்த வச்சலா தனது மருமகளை பார்த்து, ஆத்தா என்னம்மா இது என்று துடித்துடித்து கொண்டு அவள் அருகில் சென்று அந்த காயத்தை பார்த்து அழ ஆரம்பித்தாள். தனது அக்காவை பார்த்து பரமேஸ்வரன் மெதுவாக எழுந்து கொள்ள, என்ன நீ எதுக்கு வந்தீங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாதது போல நாடகம் நடிக்கவா என்று எகத்தாளமா பேசினாள் பரமேஸ்வரி. என்னம்மா இப்படி பேசுற? நான் என்ன பண்ண என்று அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் வச்சலா. ஒன்னும் தெரியாதது போல பேசாதீங்க. உங்க உதவாக்கற பிள்ளையோட என் பொண்ணை பழக விட்டு என்றவள் மேலும் கூறுவதற்குள், அம்மா இதுக்கும் மேல அத்தி எதனா பேசுன பாத்துக்க, என்னை எது வேணாலும் சொல்லு. அத்தை பாவம், அவங்கள கண்டபடி பேசுறதை கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று சீறிக்கொண்டு எழுந்தாள் அழகி. அழகி என்னம்மா இது, பேசாம இரு என்று அவளை பிடித்து இழுத்தாள் வச்சலா. நீங்க கம்முன்னு இருங்க அத்தை, எல்லாத்துக்கும் வாய மூடிட்டு போறீங்கன்னு எங்க அம்மாக்கு உங்களை பார்த்தா ரொம்பதான் இளக்காரம். ஏய் என்னடி பேசுற? பெத்த அம்மானு கூட இல்லாம இவளுக்காக என்ன எதிர்த்து பேசுறியா? ஆமா நான் அப்படிதான் பேசுவேன். அப்படின்னா அவ கூடவே நீயும் போ என்று கழுத்தை பிடித்து தள்ளினாள் பரமேஸ்வரி. நீ என்ன தள்ளுறது? நானே போறேன், வாங்கத்த நம்ம வீட்டுக்கு போலாம் என்று வலியால் நிற்க முடியாமல் தனது அத்தையின் கையை பிடித்து கொண்டு தாங்கியபடி வெளியே நடந்தாள் அழகி. பாருங்க அவளுக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம். நான் கோவத்துல சொன்னா நிஜமாவே அவங்க வீட்டுக்கு போற பாருங்க என்று தனது கணவரை இடித்தாள் பரமேஸ்வரி. நீ தானே அவளை கழுத்தை பிடிச்சு தள்ளின, எல்லாத்துக்கும் அமைதியா போறதுக்கு அவளும் எங்க அக்கா போலன்னு நினைச்சியா என்று முறைத்தார் சதாசிவம். அப்படியா என்று அழகியின் கையை பிடித்து தரத்தரவனை இழுத்து கொண்டு போய் வெளியே தள்ளினாள். அழகி தடுமாறிக்கொண்டு கீழே விழ, அம்மாடி ராசாத்தி என்று வச்சலா பதறிக்கொண்டே ஓடினாள். சதாசிவமும் பதறி போக இதற்குள் பாண்டியன் ஓடி வந்து அவளை தாங்கி பிடித்து கொண்டான். அவன் கையில் துவண்ட கொடியை போல் விழுந்த அழகி அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு, மாமா என்று முகமலர்ந்தாள். என்ன அழகி இது? அம்மா என்னம்மா, ஏன் அத்தவளை பிடிச்சு தள்ளுது? ஆமா நீ அழகி நிக்க முடியாம இருக்க என்றவள் கால்களை பார்த்தான். அவ கால்ல அந்த காயத்தை பார்த்ததும் என் உசிரே ஒரு நிமிஷம் போனது போல ஆயிடுச்சு. அவளை எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு எங்க அத்தையை அடிக்கவே போயிட்டேன். அதுக்குள்ள என் அழகியும் எங்க அம்மாவும் தடுத்துட்டாங்க. எங்க அத்தை என்னை கண்டபடி பேசிச்சு. மாமா இந்த பாரு, பேசாம வா. இப்படி பேசுற எங்க அம்மாவாயை அடைக்கணும்னா நாம அவங்க எதிர்க்க நல்லா வாழ்ந்து காட்டணும் என்றாள் அழகி. கண்டிப்பா அழகி, எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படும் போது நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். வா புள்ள, இனிமே நான் இருக்கேன் உனக்கு. எங்க ஆத்தா போல உன்னையும் என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன் என்று அவளை தூக்கி கொண்டான். மாமா என்ன இது, என்னை இறக்கி விடு, எல்லாரும் பாக்குறாங்க பாரு, எனக்கு வெக்கமா இருக்கு என்று சிரித்தாள் அழகி. ஏய் என் மாமா பொண்ண, அதுவும் நான் கட்டிக்க போறவளை என் உசுர நான் தூக்கிக்கிறேன், யாரு பார்த்த எனக்கு என்ன என்று அவளை தூக்கி கொண்டு நடந்தான். அழகி வெட்கத்தால் சிரிக்க இதை பார்த்து வச்சலாவும் மகிழ்ச்சியோடு சிரித்தாள். ஏய் போடி, எல்லாம் ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், பாத்துக்கொடி, இன்னும் 3 மாசத்துல உன்னை அடிச்சு ரோட்ல தள்ளல பாரு என்று கத்தினாள் பரமேஸ்வரி. ஏய் கூறு கெட்டவளே, அது நம்ம பொண்ணுடி, அவ வாழ போற இடத்துல நல்லா இருக்கட்டும்னு சொல்லு, அதை விட்டுட்டு சாபமா கொடுக்கற, பேசாம உள்ள போ என்று கத்தினார் சதாசிவம். ஏய் அத்த பாத்துக்கிட்டே இரு, உன் புருஷன் உன்னை பாத்துக்கிறத விட என் அழகிய நான் எப்படி பாத்துக்கிறேன்னு நீயே உன் பொண்ணை பார்த்து பொறாமப்படுவ பாரு என்று திரும்பி பார்த்து கூறிவிட்டு அழகியை தூக்கி கொண்டு சிரித்தபடி நடந்தான் பாண்டியன். ஆமா என்று பட்டன கதவி சாத்தி கொண்டு உள்ளே சென்றாள் பரமேஸ்வரி. சூப்பர். ஆமா அதுக்கப்புறம் நீங்க பாட்டியை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா தாத்தா என்று ஆவலாக கேட்டாள் லதா. அதுதானே உடனே நடக்கல ராசாத்தி. ஏன்? எங்க என் அழகி நீ அதனா வேலை வெட்டி செஞ்சு பொழைச்சி எங்க அம்மா முன்னாடி தாழ் நிமிர்ந்து நின்னாதான் நம்ம கல்யாணம்னு சொல்லிடுச்சு. எங்க அம்மாக்கு சந்தோஷம் தாங்கல. இத்தனை நாள் நான் சொல்லி கேட்காதவன் இன்னைக்கு தான் மருமக வந்து சொன்னதுமே நான் கேட்டுட்டு நிக்கிறத பார்த்து மனசுக்குள்ள சிரிக்குது. ஆனா எனக்கு கோபமா வந்துடுச்சு. என்ன புள்ள இப்படி சொல்ற? நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்.
நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை எங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு கனவு கண்டுட்டு இருக்கேன் தெரியுமா? நீ என்னடானா என்று முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு திண்ணையில் வந்து அமர்ந்தான் பாண்டியன். இதோ பாரு மாமா, கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போகுது சொல்லு. என்னைக்கு இருந்தாலும் நான் உன் பொண்டாட்டி தான். அதுதான் எப்ப? அது நீ முன்னுக்கு வர்றதுலதான் இருக்கு. என்ன புள்ள, இப்ப வந்து திடுதிடுப்புன்னு என்ன வேலைக்கு போ முன்னுக்கு வானா நான் என்ன செய்யறது? எனக்கு இந்த ஊர்ல எவன் வேலை கொடுப்பான்? இந்த ஊர்ல உனக்கு கண்டிப்பா எவனும் கொடுக்க மாட்டான். ஆனா பக்கத்து ஊர்ல இருக்காரு ரைஸ் மில்லுக்காரு. யாரு? அந்த சடகோப்பனா? மாமா, பெரியவங்களை அப்படிலாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. ஆமா, அவன் பெரியவனா? சரி சொல்லு. ஆ, அவர்கிட்ட நானே உன்னை கூட்டிட்டு போறேன். எதுக்கு? அவர் ரைஸ் மில்லுல உன்னை வேலைக்கு சேர்த்துக்க சொல்லி. ஆடா, ஒரு ஆளு, அவன் என்னை பார்த்தாலே பயந்து ஓடுவான். அவன்கிட்ட நான் கைய கட்டி வேலை பார்க்கணுமா? மாமா, இதுதான் வேணான்னு சொல்றது. இனிமே இப்படிலாம் நீ யாரையும் மிரட்டக்கூடாது, அனாவசியமா அடிக்க கூடாது. அப்புறம் பாத்துக்க என்று முகத்தை திருப்பி கொண்டு அமர்ந்தாள். சரி புள்ள, கோச்சிக்காத. நீ சொல்றது போல அவன்கிட்ட வேலைக்கு போறேன். அப்புறம் நீ என்ன கண்டிப்பா இல்ல? கண்டிப்பா. நீ நல்லா உழைச்சி ஊர்ல நல்ல பேர் வாங்கணும். உனக்குன்னு வருமானத்தை ஏற்படுத்திக்கணும். ஆத்தா சம்பாதிச்சு உக்காந்து சாப்பிட்றன்னு பேரே மாறணும். அப்பதான் உனக்கு மரியாதை தானா வரும். அப்ப நம்ம கல்யாணம் பாரு, ஜாம் ஜாம்னு நடக்கும். அது சரி என்று பெருமூச்சு விட்டான் பாண்டியன். மறுநாள் அந்த சடகோபன் கிட்ட கெஞ்சி கேட்டு என்னை வேலைக்கு சேர்த்து விட்டது அழகி. இதோ பாருமா, ஏதோ உங்க அப்பனுக்காகவும் உனக்காகவும் இவனை வேலையில சேர்த்துக்கிறேன். ஆனா இவன் ஒழுங்கா இங்க வேலை பார்க்கணும், இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன் பாத்துக்க என்றார் சடகோபன். யோ, என்ன உன்கிட்ட வேலைக்கு வந்துட்டேன்னு திமுற பேசுறியா? என்னை யாருன்னு தெரியுமில்ல என்று வேட்டியை மடித்து கொண்டு அவரிடம் சென்றான் பாண்டியன். பாத்தியம்மா, இதுக்குதான் சொன்னேன் என்று பயந்து பின்னால் நகர்ந்து கொண்டார். மாமா, பேசாம இரு, நான் என்ன சொன்னேன் என்று அவனை முறைத்தாள் அழகி. பாண்டியன் அமைதியாக, ஐயா தப்படுத்துக்காதீங்க, நான் எல்லாம் எங்க மாமா கிட்ட சொல்லியிருக்கேன். அது ஒழுங்கா வேலை பார்க்கும். அப்படி அது எதனா தகராறு பண்ணா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு கொஞ்சம் முன்கோபம், அவ்வளவுதான். மற்றபடி வேலைன்னா மாடு போல உழைக்கும் என்றாள் அழகி. சரிம்மா, ஏதோ உனக்காக அவனை சேர்த்துக்கிறேன், நாளில இருந்து அனுப்பிவிடு என்றார். என் அழகிக்கு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம். எங்க ஆத்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டது. என் அழகியால எனக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சுன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது. என் அழகியும் எனக்கு தினமும் சாப்பாடு கட்டி கொடுத்து காலையில வேலைக்கு அனுப்பிடும். நானும் ஒரு வாரம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் போகலையா? இல்ல. ஏன் தாத்தா? எங்க, எனக்கு தான் அநியாயத்தை பார்த்தா கோபம் வந்துடும் இல்ல. அந்த மில்லு சூப்பர்வைசரை போட்டு நல்லா அடிச்சு போட்டேன். ஏன் மாமா, அவர் என்ன பண்ணாரு என்று கோபமாக கேட்டாள் அழகி. அவனை அழைத்து ஓய்ந்து அழுது கொண்டே கீழே அமர்ந்தாள் வச்சலா. பாண்டியன் முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு, வயசான பொம்பளைன்னு கூட இல்லாம அந்த பொண்ணாத்தால சரியா வேலை செய்யலன்னு அடிச்சு போட்டான் புள்ள. அதுக்கு ஆத்தா வயசு. அது அப்படி அடி வாங்கினதை பார்த்து நான் துடிச்சிட்டேன். அதுதான் அவன் இழுத்து போட்டு நல்லா அடிச்சு போட்டான். இது தப்பா? இந்த இடத்துல நீ இருந்தாலும் இதுதானே புள்ள பண்ணிருப்ப என்று அவன் கூற அவனை பரிதாபத்தோடு பார்த்தாள் வச்சலா. மாமா என்று ஓடி சென்று அவன் கைகளை பிடித்து கொண்ட அழகி, மாமா என்னை மன்னிச்சிடு மாமா, உண்மையை தெரிஞ்சுக்காம நானும் அவசரப்பட்டு உன்னை திட்டேன், அத்தையும் அடிச்சிடுச்சு என்று கண்கள் கலங்க கூறினாள். ஏய், என்ன புள்ள இதுக்கு போய் அழுதுகிட்டு? எங்க ஆத்தா அடிக்கிறதெல்லாம் ஒரு அடியா? எனக்கு தூசி தட்டினது போல இருக்கு என்று பாண்டியன் சிரிக்க, ஏய் வாழு பயலே என்று கூறிக்கொண்டே ஓடி வந்து தனது மகனை அணைத்து கொண்டாள் வச்சலா. அதுக்கப்புறம் என் அழகி, இனிமேல நீ வெளியிலலாம் வேலைக்கு போக வேண்டாம், பேசாம நம்ம நிலத்திலேயே விவசாயம் பண்ணு, நாம் அதுலயே பாடுபட்டு முன்னுக்கு வரலான்னு சொல்லிச்சு. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் அதை தரிசா போட்டிருந்தேன். எங்க அம்மாக்கும் அது சரின்னு பட, நானும் எதுக்கு மத்தவங்க கிட்ட போய் கைய கட்டி வேலை செய்யணும், நம்ம நிலத்திலேயே நம்ம உழைச்சி முன்னுக்கு வருவோன்னு அன்னில இருந்து எங்க நிலத்துல பாடுபட ஆரம்பிச்சேன். என் கூட சேர்ந்து என் அழகியும் உழைச்சா. அந்த மாரியாத்தா எங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கொடுத்தா. அந்த போகத்துல லாபம் ஏகத்துக்கும் வந்தது. அந்த ஊர்லயே எங்க நிலத்துலதான் நல்ல விளைச்சலு. இத பார்த்து எல்லாரும் மூக்கு மேல வரல வச்சுட்டாங்க. எங்க அத்தையும் மாமாவும் கூட நைஸா வந்து ஒட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம்
உங்க கல்யாணம் நடந்துதா என ஆவலாக கேட்டாள் லதா. பின்ன அதுக்கு தானே இவ்வளவு நான் பாடுபட்டது. விடுவனா? அந்த தை மாசமே எங்க கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்தது. அதுக்கப்புறம் என் அழகி எனக்கு முழுசா சொந்தமாகிட்டா. எங்களுக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தானுங்க. 2 ஏக்கரா 4 ஏக்கரா வச்சு ஓட்டு வீடு மாடி வீடாச்சு. ஊருக்குள்ள என்னையும் பெரிய மனுஷனா மதிக்க ஆரம்பிச்சாங்க. எங்க ஆத்தா அந்த சந்தோஷத்திலேயே நிம்மதியா போய் சேர்ந்தது. என்னை பார்த்துக்கிட்டது போலவே என் அழகி என் பிள்ளைங்களையும் பார்த்துக்குச்சு. அப்போ நான் தான் அதுக்கு மூத்த புள்ள போல என்று சிரித்தார் பாண்டியன். தன் மனைவி மீது இப்பொழுதும் இவ்வளவு பாசமாக இருக்கும் அந்த முதியவரின் காதலை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் லதா. என்னாத்தா அமைதியாயிட்ட? இந்த கிழவனோட கதை போர் அடிக்குதா என்று சிரித்தார். என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்களும் உங்க மனைவியும் இவ்வளவு பாசமா இருக்கிறத பார்த்து நான் அசந்துட்டுல இருக்கேன். ஆமாத்தா, அது என்னவோ நெசந்தா. நாளுக்கு நாள் அது அதிகமா தான் போயிட்டு இருந்தது எங்களுக்குள்ள. அதனாலதான் கிழவி பிள்ளைங்க வளர்ந்ததும் பட்டணத்துக்கு போய் பொழைச்சிக்கலான்னு ஏற்பாடு பண்ணி அவங்க ஆத்தால கூப்பிட்டாலும் அவ உங்க அப்பனை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஏன் உங்க பிள்ளைங்க இங்க இல்லையா? இல்லாத்தா, அவங்க அம்மா ஆசைப்படி அவங்கள நல்லா படிப்பை படிக்க வச்சேன். பெரியவன் சண்முகம் ஏதோ இன்ஜினியரான், வீடெல்லாம் கட்டுவாங்களே. ஆமா, சிவில் இன்ஜினியர். ஆ, அந்த படிப்பு படிச்சான். அங்கே சென்னையில கூட படிச்ச பொண்ணை காதலிக்கிறேன்னு வந்து நின்னான். சரின்னு அவளையே பேசி முடிச்சு கட்டி வச்சோம். சின்னவன் சத்யாவும் ஏதோ மருந்து கடைலாம் வச்சு நடத்துற படிப்பு இருக்காமே. ஆமா, பி ஃபார்ம். ஆ, அந்த ஃபார்ம் தான். அதை படிச்சுட்டு சென்னையிலேயே பெரிய ஆஸ்பத்திரியில அங்க இருக்கிற மருந்து கடையில வேலைக்கு போயிட்டு இருந்தான். எங்க தூரத்து சொந்தத்துல அவனுக்கும் பொண்ணை பார்த்து கட்டி கொடுத்துட்டோம். 2 பேரும் சென்னையிலேயே குடும்பத்தோட பொழைச்சிட்டு இருந்தானுங்க. அப்பப்ப வந்து எங்களை பார்த்துட்டு போவானுங்க. ஆனாலும் எங்களை கூப்பிட மாட்டானுங்க. நாங்களும் ஒன்றும் பெருசா எடுத்துக்கலனாலும் மனசுக்குள்ள ஒரு ஓரமா 2 பேருக்கும் கிடந்து அடிச்சுக்கோம். ஆனா அதை வெளியில சொன்னா எங்க நான் அவதிப்படுவனோன்னு அவ பேசாம இருந்துடுவா. நானும் அப்படிதான் இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் என் 2 பிள்ளைங்களும் ஊருக்கு வந்து எங்களுக்கு நிலத்தை வித்து பணத்தை கொடு, நாங்க சொந்தமா தொழில் செஞ்சு பொழைச்சிக்கணும்னு கேட்டாங்க. ஏய், என்னடா சொல்றீங்க? உங்க அப்பா அந்த நிலத்துல உசுரை கொடுத்து உடைச்சிருக்காரு. இப்ப அதை வித்து பணத்தை கொண்டு போய் தொழில் பண்ணணுமா? ஏன் இப்போ நீங்க வேலைக்கு போயிட்டு தானே இருக்கீங்க என்றாள் அழகி. ஆமா, நான் ஒரு பில்டர் கிட்ட வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். அவன் சரியா சம்பளம் கூட கொடுக்கறது இல்ல. எதுக்கு நீ இவ்வளவு படிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கைய கட்டி வேலை பார்க்கணும்? பேசாம நீயே சொந்தமா எடுத்து நடத்துன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்குதான் முன்பணம் தேவைப்படுது என்றார் மூத்த மகன் சண்முகம். ஆமாம்மா, நானும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த ஃபார்மசியில வேலை பார்க்கறது? நான் படிச்சிருக்கேன். சொந்தமா ஃபார்மசி வைக்க லைசன்ஸும் இருக்கு. நானே சொந்தமா கடை வச்சா கௌரவமா பொழைச்சிக்கலாம். நல்ல வருமானமும் வரும். எனக்கும் 2 குழந்தைங்க ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி கொஞ்சம் வருமானத்துக்கு வேலைக்கு போறது என்றான் சத்யா. 2 மகன்களும் தனது தாயிடம் வாதாட அழகியும் எவ்வளவோ அவர்களிடம் போராடி பார்த்தாள். ஆனால் கடைசியில், ஏய், என்ன புள்ள இது? நம்ம பிள்ளைங்க கிட்ட நீ இப்படி வீம்பு பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு அப்புறம் யாருக்கு? அவங்களுக்கு தானே. அதை இப்பவே கேக்குறானுங்க. பேசாம கொடுத்துடுவோம் புள்ள என்றார் பாண்டியன். இதோ பாருங்க, அவங்க இப்பவே நம்மள வந்து பாக்குறதில்ல, நம்மள அங்க கூட்டிட்டும் போறதில்ல. இந்த அழகுல இவங்கள நம்பி நமக்கு சோறு போட்டுட்டு இருக்கிற நிலத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம அம்போன்னு நிக்கணுமா? திரும்பவும் 5க்கும் 10க்கும் நீங்க அலையிறதை என்னால பார்க்க முடியாது என்றால் அழகி கண்களை முந்தானையால் துளைத்து கொண்டு. அம்மா, என்னம்மா பேசுற? நாங்க இப்ப வருமானம் பார்த்தாம ஏதோ சின்னதா வீடு எடுத்து வாடகைக்கு இருக்கோம். அதனாலதான் உங்களை கூட்டிட்டு போக முடியல. இதுவே நாங்க பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா வந்துட்டா அப்புறம் சொந்தமா வீடு வாங்கிடுவோம். அப்புறம் என்ன, அண்ணன் வீட்டுல கொஞ்ச நாள், என் வீட்டுல கொஞ்ச நாள்னு நீங்க சந்தோஷமா இருந்துட்டு போவீங்க என்றான் சத்யா. அப்புறம் என்ன அழகி, அதுதான் பிள்ளைங்க இப்படி தூரம் சொல்றாங்கல்ல அப்படின்னு என் அழகி எப்படியோ சமாதானம் செஞ்சு இருந்த 4 ஏக்கராவை வித்து 2 பேருக்கும் சரிசமமா கொடுத்துட்டேன். ஆனா அவங்க படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் வாங்கின கடன் அப்படியே தான் இருந்தது. ஊருக்கு போய் நாங்க அதுக்கு வட்டியை கட்டுறோம்னு சொன்ன பசங்க ஒரு 2 மாசம் கட்டினானுங்க. அப்புறம் கட்டவே இல்லை. இந்த பக்கம் வரவும் இல்லை. போக போக கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாம
நாங்க திணறிட்டோம். ஆனா எங்க பிள்ளைங்க ஊர்ல சொந்தமா தொழில் பண்ணி சொந்த வீடு வாசல்னு நல்லா வசதியாகிட்டாங்கன்னு போன்ல சொன்னாங்களே தவிர எங்களை வந்து கூப்பிடவும் இல்லை, நாங்க சொல்றத காதலியும் போட்டுக்கல. நான் தவிக்கிறத பார்த்து என் அழகி துடிச்சிட்டா. நான் யார் எதற்கும் அசிங்கப்படக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தா. என்னப்பா சொல்றீங்க? இந்த வீட்டை இப்ப விக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு என்று கத்தினான் சண்முகம். ஆமா அதுதானே என்று சத்யாவும் கேட்க, ச வாயை மூடுங்கடா. சொந்தமா தொழில் பண்ண உங்க அப்பாவை நோண்டி எடுத்து நிலத்தை வித்து வாங்கிட்டு போனீங்களே, அதுக்கப்புறம் வந்து எங்களை எட்டி பார்த்தீங்களாடா? இந்த மனுஷன் ஒரு இழிச்ச வாயின்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பேசி ஏமாத்துனீங்க. நானும் ஊர் பயலுங்க கிட்டலாம் இருந்து அவரை கௌரவமா காப்பாத்தி கொண்டு வந்து உங்ககிட்ட ஏமாற விட்டுட்டேன். பணம் கைக்கு வந்ததும் அப்பா ஆத்தாள மறந்தீங்க. ஆனா உங்களுக்காக வாங்கின கடனை கூடவா மறைப்பீங்க? அந்த கடன்காரன் உங்க அப்பா கழுத்துல துண்டை போட்டு கேட்டுட்டான். அதனால்தான் வீட்டை விற்க ஏற்பாடு பண்ணிட்டோம். இது எங்க மாமனார் சம்பாதிச்சது. ஆனா இதுல 2 அடுக்கு கட்டி எல்லா வசதியும் பண்ணது ஏன் புருஷன். இருந்தாலும் இது தாத்தா சொத்துன்றதால நாங்க உங்களை கையெழுத்து போட கூப்பிட வேண்டியதா ஆயிடுச்சு. இல்லைன்னா உங்க முகத்துல கூட முழிக்க கூடாதுன்னு இருந்தோம் என்று ஆவேசமாக கூறினாள் அழகி. அம்மா, ஏன் எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு கோவம்? இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் அண்ணாவும் ஆளுக்கு கொஞ்சம் பணத்தை போட்டு கடன் அடைச்சிடுறோம். நீ மட்டும் வேணா எங்க கூட வந்துரு. அப்பா இங்கே இருந்து வீட்டை பார்த்துக்கிட்டோம். அவருக்கு தேவையானது அனுப்பிடலாம் என்றான் சத்யா. ஆமாம்மா, அதுதான் சரி. அப்பாலாம் அங்க வந்து என்ன பண்ணுவாரு என்றான் சண்முகம். பாண்டியன் கண்கள் கலங்க, ஆமா அழகி, பிள்ளைங்க சொல்றதும் சரிதான். நீயும் எதுக்கு என் கூட இருந்து கஷ்டப்படணும்? நீ சுகமா பிள்ளைங்க கூட போய் இருந்துக்க கண்ணு. நான் உன்னை அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன் என்றார். மாமா என்று பதட்டத்தோடு அவர் கைகளை பிடித்து கொண்ட அழகி, மாமா உனக்கு இன்னுமா தெரியல? அவனுங்க என்னை சுகமா வாழ வைக்கவோ இல்லை என் மேல உள்ள பாசத்தாலேயோ என்னை அவங்க கூட கூப்பிடல மாமா. அவங்க பொண்டாட்டிங்களுக்கு வேலைக்காரியா இருக்கதான் கூப்பிடுறானுங்க. என் உடம்புல உசுறு இருக்கிறதே உனக்காக தான். அதை உன்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. உனக்காக என்னை பெத்தவளையே தூக்கி போட்டவ மாமா நானு. இவனுங்க ஏமாத்திரம். மாமா, உன்னை ஏத்துக்காத எவனோ எனக்கு வேண்டவே வேண்டாம். அவங்கள கையெழுத்து போட்டுட்டு போ சொல்லு என்றால் கண்களை துடைத்து கொண்டு. அழகி, வேணாம் கண்ணு, அழாது. உனக்கு நான் இருக்கிறேம்மா. உங்க ஆத்தா கிட்ட அன்னைக்கு சொன்னது போல நான் உன்னை என் உசுருக்குள்ள வச்சு கடைசி வரை பார்த்தா என்றவள் அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தார் பாண்டியன். மாட்டு வண்டி மெதுவாக சென்று கொண்டிருந்தது. லதா கண்களை துடைத்து கொண்டாள். அதுக்கப்புறம் உங்க பசங்க கையெழுத்து போட்டுட்டு போயிட்டாங்களா தாத்தா என்று கேட்டாள். ஆமா கண்ணு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. நாங்களும் அவங்க சவகாசமே வச்சுக்கல. வீட்டை வித்த பணத்துல கொஞ்சம் பணம் இருந்துச்சு. அதுல ஊருக்கு வெளியில சின்னதா ஒரு நிலத்தை வாங்கி போட்டு ஒரு ஓலை குடிசைய போட்டுக்கிட்டு நானும் என் அழகியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா ராசாத்தி, என் அழகிக்கு பிடிச்சது போல அவங்க நிறைய செடிங்கெல்லாம் வச்சு பார்த்துக்கிறா. வீடே சொர்க்கமா இருக்கும். நீ வேணா வந்து பாரேன். அப்ப உங்களுக்கு வருமானம்? அழகி என்ன ராசாத்தி, தாத்தன் உடம்ப பார்த்த இல்ல, சும்மா இந்த வயசுலயும் கல்லு போல இல்ல. இப்போ நான் சின்ன சின்னதா கூலி வேலைக்கு போனேன். ஆனா ஒரு காலத்துல என்னை உழைக்கணும் உழைக்கணும்னு துரத்தினவ என் அழகி இப்ப என்ன கூலி வேலைக்கெல்லாம் அனுப்புறதில்ல. அதெல்லாம் எதுக்கு மாமா? இதுக்கும் மேல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு வீட்டுல பூக்கிற பூவெல்லாம் கட்டி கொடுத்து அனுப்போம். நான் அதை டவுன்ல போய் சந்தையில வித்து காசாக்கி கொண்டு வருவேன். அந்த வருமானமே எங்க 2 பேருக்கும் தாராளமா இருக்கு. நான் தினமும் டவுன்ல பூவை வித்துட்டு வரும்போது அதுக்கு அதிரசம் முறுக்குன்னு வாங்கிட்டு போவேன். இன்னைக்கு ரொம்ப சூடாகிடுச்சுன்னு கிழவி இளநீர் கேட்டுது. அதுதான் வாங்கிட்டு போறேன். எனக்காக சோறாக்கி வச்சுட்டு காத்துட்டு இருக்கோம் என் அழகி. நான் போகாம அது சாப்பிடாது கண்ணு. உன்னை பிரசிடென்ட் வீட்டுல இறக்கி விட்டுட்டு போறேன் அத்தா. வா, அதோ பாரு ஊரம் வந்துடுச்சு என்றார். அப்பனா என்னெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்களா தாத்தா என்றாள் லதா. என்னத்தா அது குடிசை, அங்கெல்லாம் நீ வருவியா? என்ன தாத்தா, இந்த வயசுலயும் நீங்களும் உங்க மனைவியும் எவ்வளவு அந்யோன்யமா பாசமா சின்ன வயசுல இருந்த அதே காதலோட இருக்கீங்க. இப்படிப்பட்ட நீங்க தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரங்க. உங்க வீடுதான் பெரிய மாளிகை. அங்க நான் வர கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? என்னை தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க தாத்தா. இந்த அழகனை இவ்வளவு தூரம் தான் அன்பால கட்டி போட்டிருக்கிற அந்த அழகிய நான் பார்த்தே ஆகணும் என்று சிரித்தாள் லதா.
ஏ கழுத, பேச்சு வாக்குல இந்த தாத்தனை அழகுன்னு சொல்லிட்டியே. இதுக்காகவே நான் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். என் அழகி எதிர்க்க இத சொல்லு. அந்த கிழவி பொறாம படட்டும் என்று பொக்கை வாயால் சிரித்தார். லதாவும் கலகலவென சிரித்தாள். சற்று தூரத்தில் ஒரு குடிசையின் முன்பு அந்த மாட்டு வண்டி நிற்க, இறங்காத்தா, இதுதான் எங்க குடிசை என்றார் பாண்டியன். லதா அந்த வீட்டை பார்த்து மலைத்து நின்றாள். அந்த அழகிய திண்ணை வைத்த சிறிய வீட்டை சுற்றியும் அழகான வண்ண வண்ண மலர்கள் வாசம் வீசிக்கொண்டு பூத்து குலுங்கியது. அவைகள் அனைத்தும் லதாவை பார்த்து உற்சாகத்தோடு வரவேற்றது போலிருக்க, அந்த முள்வேலி கதவை திறந்து கொண்டு, ஏ அழகி, இங்க பார், நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கு, நமக்கு புதுசா ஒரு பேத்தி கிடைச்சிருக்கு என்று உற்சாகத்தோடு கூறிக்கொண்டே, வாத்தா, கிழவி உள்ளதான் இருக்கா என்று லதாவை அழைத்து விட்டு உள்ளே சென்றார். லதா அந்த அழகிய இடத்தை சுற்றி பார்த்து கொண்டே உள்ளே செல்ல, வீட்டில் யாரும் இல்லை. பின்பக்கம் பாண்டியனின் குரல் கேட்க கடகடவென அங்கு சென்றாள். தோட்டத்தில் அவள் கண்ட காட்சி அவள் இதயத்தை இரண்டாக பிளந்தது போலிருந்தது. பின்பக்க தோட்டத்தில் ஒரு மண்மேடு போல் இருக்க, அதன் மீது பூக்கள் தூவப்பட்டிருந்தது. அந்த சமாதியின் தலைப்பக்கம் ஒரு துளசி மாடம் இருக்க, அதில் விளக்கும் ஏற்றப்பட்டிருந்தது. அதன் அருகே போய் அமர்ந்திருந்த பாண்டியன், ஏ அழகி, இங்க பாரு புள்ள, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு. இந்த புள்ள பேரு லதாவா. நான் சந்தையில இருந்து வந்துட்டு இருந்தேனா, அப்ப இந்த புள்ள பிரசிடென்ட் ஐயா வீட்டுக்கு போனோன்னு நின்றுட்டு இருந்தது என்று அன்று நடந்தது எல்லாம் கூறிக்கொண்டிருந்தார் பாண்டியன். லதா அதிர்ந்து போய், தாத்தா என்றவர் தோள்களை பிடித்து கொண்டு அமர, என்ன ராசாத்தி அப்படி பாக்குற? இது அடியில தான் என் அழகி இருக்கா. என்னடா கிழவன் பைத்தியக்காரன் போல இங்க உட்காந்து பேசுறானன்னு பாக்குறியா என்று சிரித்தார். தாத்தா, பாட்டி இறந்துட்டாங்களா என்று அதிர்ந்து கேட்டாள். ஏ புள்ள, வாயிலடி, அவ இறந்துலாம் போகல, தூங்கிட்டு இருக்கிறா. அவ என் தேவதை. அவ எப்படி இறந்து போவா? அவ உயிரை தான் என்கிட்ட இருக்க. உனக்கு தெரியுமா? அவ தினமும் என்கிட்ட பேசுவா. இதோ பாரு, அவளுக்காக நான் என்னெல்லாம் வாங்கி வந்திருக்கேன்னு என்று அங்கு எறும்புகள் மொய்த்திருந்த இடத்தை காண்பித்தார். அதில் அதிரசம் பாக்கெட்டும் முறுக்கு பாக்கெட்டும் வளையல்களும் குங்குமமும் மண்ணில் மக்கியிருந்தன. இதை பார்த்து லதாவிற்கு துக்கம் தொண்டை அடைக்க, என்ன ராசாத்தி அப்படி பாக்குற? என் அழகிக்கு பல்லுலாம் கொட்டிட்டாலோ, கிழவிக்கு முறுக்குன்னா கொள்ள பிரியம். அதுதான் அவ கேட்கறதுக்கு முன்னாடி வாங்கி வந்துடுவேன். இப்ப கூட பாரு, அவளுக்கு இளநீர் வாங்கி வந்தேன். எங்க காணோம்? அடடா, வண்டியிலேயே வச்சுட்டேனா? நான் ஒரு புத்தி கெட்டவன், வயசாடிச்சுல்ல, அதுதான் ஏதோ ஞாபகம் இருக்கிறது இல்ல. தடுமாற்றமா போயிடுச்சாத்தா என்று தள்ளாடி கொண்டே எழுந்து வெளியே சென்றார். அழகி அவரை கண்கள் கலங்க பார்த்து கொண்டிருக்க, அவர் இளநீரை கொண்டு வந்து அந்த சமாதியில் வைத்து விட்டு, ஏ புள்ள, இத குடிச்சிட்டு நான் போய் குழந்தைய பிரசிடென்ட் ஐயா வீட்டை விட்டுட்டு வந்துடுறேன். என்னது? ஆ, ஞாபகம் இருக்கு புள்ள, நாளைக்கு நமக்கு கல்யாண நாள் தானே, அதுதான் புது புடவெல்லாம் போன வாரமே வாங்கி வச்சுட்டேனே. சரி புள்ள, நானும் புது வேட்டி சட்டை கட்டிக்கிறேன், இல்லைன்னா நீ விடவா போற என்று அந்த சமாதியிடம் பேசிவிட்டு, வாரா சாத்தி, உன்னை பிரசிடென்ட் ஐயா வீட்டை விட்டுட்டு வரேன் என்று லதாவை அழைத்து கொண்டே எழுந்தார். லதா அந்த சமாதியை விழுந்து வணங்கிவிட்டு அவருடன் சென்றாள். பிரசிடென்ட்டை பார்த்து அந்த லெட்டரை கொடுத்த லதாவை பிரசிடென்ட் வரவேற்று உள்ளே அழைத்து செல்ல, அப்ப நான் வரேன் ராசாத்தி, என் அழகி காத்துட்டு இருப்பா என்று கூறிவிட்டு வண்டியை திருப்பினார் பாண்டியன். லதா அவரை அப்படியே பார்த்து கொண்டிருக்க, என்னம்மா அப்படி பாக்குற? அந்த ஆளு ஒரு கிறுக்கு. பொண்டாட்டி செத்தது கூட தெரியாம இன்னமும் அது உயிரோட இருக்கிறது போல தினமும் அதை புதைச்ச இடத்துல உக்காந்துக்கிட்டு பேசிட்டு இருப்பாரு. யாரு சொல்லியும் கேட்காம அவங்க வீட்டு பின்னாடியே அவங்க சம்சாரத்தை புதைச்சிட்டாரு. இப்போவும் அது கூடவே வாழறது போல நினப்பு அந்த கிழவனா இருக்கு. ஆனாலும் அதுங்க உயிரோட இருந்த வரைக்கும் அப்படி ஒத்துமையா வாழ்ந்துதுங்க. இந்த கிழவனை கடைசி வர பெத்த புள்ள போல பாத்துக்கிச்சு அந்த ஆத்தா. ஆனா போன வருஷம்தான் அந்த கிழவனை தனியா தவிக்க விட்டுட்டு போயிடுச்சு. அதுல இருந்து இந்த ஆளும் புத்தி சரியில்லாம தான் சுத்திட்டு இருக்காரு. பெத்த பிள்ளைங்க 2 பேர் இருந்தோம், அப்பனை வந்து பாக்குறது கூட இல்லை. அந்த கிழவனா இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் தெரியறதும் இல்லை. நீ வாமா என்று அவளை உள்ளே அழைத்து சென்றார். அன்று இரவு முழுவதும் லதாவிற்கு தூக்கம் வரவில்லை. பாண்டியனையும் அழகியும் நினைத்து அவள் வருந்தி கொண்டிருக்க, காலை குளித்து முடித்துவிட்டு பிரசிடென்ட்டிடம் கூறிவிட்டு பாண்டியன் வீட்டை நோக்கி நடந்தாள். தாத்தா, தாத்தா என்று அவள் அழைத்து கொண்டே உள்ளே செல்ல வீடே அமைதியாக இருந்தது. எங்க
தாத்தா டவுனுக்கு எங்கேயாவது போயிட்டாரா? ஆனா வீடு திறந்திருக்கே என்று சுற்றி பார்த்து கொண்டே அவள் தோட்டத்திற்கு செல்ல, அங்கு பட்டி வேட்டி சட்டையோடு அழகின் சமாதியிடம் அமைதியாக அமர்ந்திருந்தார் பாண்டியன். சமாதியின் மீது ஒரு பட்டு சிலையும் போர்த்திருந்தது. என்ன தாத்தா, இன்னைக்கு உங்க கல்யாண நாள்னு சொன்னீங்களே, அதுதான் உங்க அழகிக்கும் பட்டு சிலையா என்று கேட்டுக்கொண்டே அவர் அருகில் அமர்ந்து அவர் தோள்களை பற்றினாள். பாண்டியனின் உடல் அழகின் சமாதியின் மீது பட்டென சாய்ந்தது. அங்கிருந்த மரக்கிளையின் மீது அமர்ந்திருந்த 2 கிளிகள் விற்றென ஜோடியாக வானத்தை நோக்கி உல்லாசமாக பறந்ததை பார்த்து கொண்டே இருந்தார் லதா. என்ன தாத்தா, உங்க தேவதை கூட நீங்களும் கலந்துட்டீங்களா என்று மெதுவாக கேட்டாள். இத்துடன் என் தேவதை கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.